அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 2A ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் சிலபஸ் ரிலேட்டடாக எப்படிங்கிறத 2A என்னங்கிறத பார்த்தோம். சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஏஜ் லிமிட் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரியோட கட் ஆஃப் மார்க் மெயின்ஸுக்கு தேவையான்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி தேவைப்படாது. ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ப்ரிலிமினரிங்கிறது நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் 155 இல்லைன்னா 160 ப்ளஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹோப்பாக மெயின்ஸுக்கு போகலான்னு கண்டிப்பாக நம்பலாம். அதனால் அந்த மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏஜ் லிமிட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 முதல் 60 வயது வரை இருக்கலாம். அதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஓசிக்கு பார்த்திங்கன்னா 18, அதிகபட்ச வயது வரம்பு 32க்குள்ளே இருந்தால் அவங்க குரூப் 2 2A 2 எக்ஸாமையும் எழுத முடியும். அதர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எல்லா பிசி, முஸ்லீம் எல்லா கேட்டகிரியும் பார்த்திங்கன்னா 18க்கு உள்ளே இருந்து 60 வயது வரைக்கும். உங்களுக்கே தெரியும் 58 இருந்தது. இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு 60 நிர்ணயிச்சிட்டாங்க. அதனால் இப்போ ஒருத்தர் ஒரு 50 ப்ளஸ் இருக்கிற நான் எக்ஸாம் எழுத முடியும்னா கண்டிப்பாக எழுதலாம். அவர் பார்த்திங்கன்னா 60 வயது வரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா என்ன எழுத முடியும்னா குரூப் 2 2A எழுத முடியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் குரூப் 1 போஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா ஹைஃபையான போஸ்டிங். ஒரு டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி வர்றதுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தோம்னா அவங்க அதை அட்டன் பண்ண முடியும். இப்போது ஏஜ் லிமிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. யாரையும் இதில் இந்த சந்தேகமே கேட்க தேவையில்லை. 18 கம்ப்ளீட் ஆகி ஒரு டிகிரி முடித்தவர் பார்த்திங்கன்னா ஓசியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் எழுதலாம். மற்றவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா 60 வயது வரைக்கும் இந்த தேர்வை எழுத முடியும். குவாலிஃபிகேஷன் அதே பாருங்கள், எனி டிகிரி ஒரு யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் அவர் ரெகுலராக படிச்சிருந்தாலும் கரஸில் படிச்சிருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனர் ரெக்கக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தால் அவர் அதற்கு எலிஜிபிள். அப்போது ஒரு டிகிரி இருந்தால் போதும். நம்ம நீங்கள் பிஏ, பிகாம், பிசிஏ எது படிச்சிருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா குரூப் 2 2Aவுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. எக்ஸாம் பேட்டர்ன் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம பார்த்திங்கன்னா குரூப் 2 2A ரெண்டுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், ப்ரிலிமினரி எக்ஸாம். அதுக்கு அடுத்தது தான் நான் மெயின்ஸுக்கு போவோம். ப்ரிலிமினரியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த குரூப் 4 சிலபஸை என்ன படித்தீங்களோ அது வித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம 10th வரைக்கும்னு சொல்லியிருப்போம். ஒரு டிகிரி அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் எல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஜாகிரபி அதே மாதிரி சயின்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போயிடுவோம். அப்போது குரூப் 2 ஆர் குரூப் 2A யார் எழுதுனாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸாக என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமை முடிப்போம். முடிச்சுட்டு அதில் மார்க் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், மெயின்ஸுக்கு போவோம். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரேஷியோ வச்சு 1:10 1:8 அப்போ அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ மெயின்ஸ் எழுத போவோம். இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கு என்னன்னு சொல்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி இதில் OMR சீட்டு வராது. நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம எழுதுவோம். இதில் 2 பேப்பர். ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்திங்கன்னா இது நம்ம புதுசாக ஒரு 2 இயர்ஸ் பேக்கு தான், இது நம்ம ஒரு 2020 நினைக்கிறேன். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது ஒரு 100 மார்க் நடக்கும். இதுக்கு உண்டான அனைத்து சிலபஸுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். இது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாதவங்க அந்த வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த 100ல் 40 மார்க் எடுத்தாகணும். எடுத்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பேப்பர் 2 இதை மார்னிங் எழுதுனீங்கன்னு வச்சுங்க 1.5 மணி நேரம், அடுத்த ஒரு 3 மணி நேரம் பேப்பர் 2. இது 7 யூனிட் என்னென்னு ஏற்கனவே சொன்னோம். அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி 5 மார்க்கா 8 மார்க்கா 12 மார்க்குன்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் எழுதுவீங்க. அப்போ நீங்கள் அந்த 2 பேப்பரில் பேப்பர் 1ல் 40 எடுத்திருந்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் 2 வேல்யூ பண்ணுவாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா பேப்பர் 1லேயே நம்ம ஒரு 30 எடுத்து ஃபெயில் ஆகிட்டோம்னா பேப்பர் 2 வேல்யூ பண்ண மாட்டாங்க.
அதுதான் வந்து குரூப் 2 மெயின்ஸில் 2 பேப்பரில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவோம். அதில் 40 மார்க் எடுத்திருந்தால் அடுத்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இது குரூப் 2 மெயின்ஸில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸு. குரூப் 2Aவுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரிலிமினரி எழுதுவோம், அடுத்தது மெயின்ஸ் போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக வரும். இதுலேயே வந்து 2 பேப்பர். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு 40 மார்க்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டனில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 100ல் 40 மார்க் எடுத்தோம்னா தான் பேப்பர் 2 வேலிட் பண்ணுவாங்க. அப்போ இதில் பேப்பர் 1ல் வந்து நம்ம 40 மார்க் எடுத்து என்ன பண்ணிடுவோம், பாஸ் பண்ணால் தான் பேப்பர் 2 போவாங்க. நாம் பேப்பர் 2வில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்ல ஒரு 5 யூனிட், அதே மாதிரி அந்த 27 ஹெட்டிங் பகடை இதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த 27 ஹெட்டிங், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இதில் ஒரு 200 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1.5 மார்க் ஒரு 300 மார்க்குக்கு எடுப்பாங்க. கேள்வி வந்து 300 மார்க், 200 கொஸ்டின் 300 மதிப்பெண்களுக்கு இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்ல ஒரு 100 கேள்விகள், அந்த 5 யூனிட் ரிலேட்டடாக, அது தமிழகம் சார்ந்த கொஸ்டின்ஸாக இருக்கும். அது எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி, இது மாதிரி தமிழகம் சார்ந்ததாக அந்த 5 யூனிட்லேருந்து 100 கேள்விகள். அதே மாதிரி அந்த 27 தலைப்புகள் இருந்து 40 கேள்விகள். இதே ஜெனரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழில் நம்ம சொன்ன மாதிரி பகுதி இலக்கணத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 60 கேள்விகள் கேட்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 200 கேள்விகள் 300 மார்க்கு. இதில் இந்த 300க்கு எவ்வளவு வைக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் கட் ஆஃபில் நம்ம உள்ளே போக முடியும். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். அப்போது குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரிலிமினரி எழுதிட்டு மெயின்ஸில் 2 பேப்பரில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு பேராகிராஃபாக எழுதுவோம். குரூப் 2A மெயின்ஸுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2வில் நம்ம OMR சீட்டில் என்ன ஆப்ஷன்னு சூஸ் பண்ணி நம்ம அதுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு போவோம். அதில் வந்து 200 கொஸ்டின் 300 மார்க்கு, அது ஜிஎஸ்ல 100. அந்த 27 தலைப்புகள் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த தலைப்புகள்லேருந்து ஒரு 40 கேள்விகள், பகுதி இலக்கணத்திலிருந்து 60 கேள்விகள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 ஆர் 2A ஒரு ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் என்னென்னா ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அதில் பாஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு வரலாம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமும் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் நல்லா இருந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். இப்போது நம்ம குரூப் 4 எழுதுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் போச்சு, நான் வந்து அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அப்படி விட்டுட்டேன். அது மாதிரிலாம் இல்லாமல் படிக்கிறப்பவே தெளிவாக படிங்க. சில பேர் என்ன பண்ணுங்கள், ப்ரிலிமினரி படிக்கிறப்பவே மெயின்ஸுக்கு அந்த முக்கியமான ஹெட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரியில் இருக்கிறது மெயின்ஸ்லேயும் வந்துடும். அதெல்லாம் தரவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு குரூப் 2 மெயின்ஸ் ஆர் குரூப் 2 ஆர் 2Aவுக்கு வந்து ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.